அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நண்டு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம நண்டு சூப் வைக்கிறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவுள்ள 4 நண்டுகள், அதாவது 1 கிலோவுக்கு 4 நண்டு வர மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கிறேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. வாங்க நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரை மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். சீரகம் ஒரு 3/4 ஸ்பூனு, ஒரு குருமிளகு ஒரு 3/4 ஸ்பூன், அடுத்தது ஸ்டார் அனீஸ் ஒரு 2. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் ட்ரையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது தாளிக்கிறதுக்காக வேண்டி கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ், இதையும் நம்ம பொடியாக நம்ம லேசாக அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதையே அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம சூப்புக்கு ரெடி ஆகிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம சீரகத்தை போடுறோம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையே தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதையை வணக்கிக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே நண்டு 1 கிலோ வாங்கி, 1 கிலோவில் ஒரு 4 நண்டு இருக்கிற மாதிரி வாங்கி, அது ப்ளூ கலர் நண்டு, அதை வாங்கி அந்த பெரிய கொடுக்கு தனியாகவும் உடம்பு 2ஆகவும் வெட்டி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த நண்டை நம்ம அந்த மசாலா போட்டு, அந்த மசாலா உடம்புல அந்த நண்டோடைய உடம்புல மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். திருப்பி விட்டு எல்லாமே இளம் சூட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அந்த ட்ரை மசாலாவையும் இதில் மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம நண்டில் உடம்புடைய எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நம்ம அதையை குலுக்கி விட்டு வச்சுக்கலாம். எல்லாமே இளம் சூட்டில் தான் வைக்கணும். பாருங்கள், அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இது 2ஐயும் நம்ம போட்டு அதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சூடாக வச்சிடக்கூடாது. இப்போ தேவையான அளவு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணி ஊற்றுற போது பார்த்தோம்னா நம்ம வச்சுருக்கிற நண்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வாங்கிக்கிற நண்டு எவ்வளோ இருக்குதோ அது முழுவதுமாக தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இன்னும் நம்ம உப்பு போடலை, இனி தான் நம்ம உப்பு போட போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம், அளவாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே நம்ம அதை கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், அழகாக கொதிச்சு சூப்பராக நம்மளுக்கு நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு முன்னால், இறக்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு மல்லித்தலையை ஒரு பிடி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம அதை இறக்கி வச்சுக்கலாம். மழை காலத்துக்கு நெஞ்சில் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, குளிர்காலத்துக்கு மூக்கில் சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரமமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நண்டு வாங்கி இப்படி சூப் வச்சு குடித்தோம்னா அந்த சளி எங்கே போகுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் சளி சரியாயிரும். நல்லா சுட இந்த மாதிரி நண்டோடு எடுத்து நண்டையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த சூப்பையும் குடித்தோம்னா அந்த சளிக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு குடித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.